LMESல கடந்த 6 வருஷமா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங்கில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களாலையும் ஸ்டெம் கான்செப்ட்ஸை ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டியூட்டர்ஸ் என்ற டெசிக்னேஷனில் நீங்களும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இரண்டாம் உலகப் போரில் எல்லா நாடுகளுமே தண்ணியிலையும் தரையிலையும் செலுத்த நினைச்ச ஆதிக்கத்தை விட ஆகாயத்தில் தான் அதிக ஆதிக்கம் செலுத்த நினைச்சாங்க. ஏன்னா ஆகாயத்திலிருந்து சண்டை போடும்போது தண்ணியிலையும் தாக்குதல் நடத்தலாம், தரையிலையும் தாக்குதல் நடத்தலாம், ஆகாயத்திலையும் தாக்குதல் நடத்தலாம். இதனாலேயே எல்லா நாடுகளுமே வலிமையான போர் விமானங்களை செய்யறதுல அதிக ஆர்வம் காட்டினாங்க. இவங்க எல்லாரை விட ஹிட்லர் அதிக ஆர்வம் காட்டினதுனாலேயோ என்னவோ தெரியல, ஜெர்மனியோட விமானப்படையை விட வேற எந்த நாட்டோட விமானப்படையும் அவ்வளவு வலிமையானதா இல்லை. இதுக்கு காரணம் கில்லிங் மிஷின்னு சொல்லப்படக்கூடிய மெஸ்ஸர்ஷ்மித் BF-109 அப்படிங்கிற ஃபைட்டர் பிளேன் தான். இரண்டாம் உலகப் போர் வரலாற்றிலேயே அதிக ஏர்பிளேனை அழிச்சது இந்த மெஸ்ஸர்ஷ்மித் BF-109. அப்படி கில்லிங் மிஷின்னு பேர் எடுக்கணும்னா எந்த அளவுக்கு ஒரு அழிவை இது ஏற்படுத்தி இருக்கணும்? இரண்டாம் உலகப் போர்ல இதோட பங்கு என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். The history awaits. மெஸ்ஸர்ஷ்மித் BF-109 இல்லை BF-109 இல்லை ME-109 எப்படி வேணும்னாலும் சொல்லலாம். வில்லி மெஸ்ஸர்ஷ்மித் அண்ட் ராபர்ட் லெசர் அப்படிங்கிறவங்க வழி நடத்தின டீம்னால டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த BF-109. அந்த காலகட்டத்தில் இருந்த BF-108க்கு மாற்றாக ஒரு ஃபைட்டர் பிளேனை ஜெர்மனி உருவாக்க நினச்சிது. அதனால் எல்லா ஏர்பிளேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்கிட்டையும் டிசைனை சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. முதலாக இந்த BF-109 டிசைன் பண்ணும்போது ஜெர்மனியும் பிரிட்டனும் ஒரு நல்ல நட்புறவில் இருந்தாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த BF-109க்கு பிரிட்டனோட ரோல்ஸ் ராய்ஸ் கேஸ்ட்ரல் 5 என்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதோட பவர் ஜெர்மனிக்கு பத்தலை. அதனால் 1937 டைம்லர் பென்ஸ் 600 இன்வெர்டட் V12 என்ஜினை இந்த BF-109க்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த BF-109 379.38 மைல்ஸ் பெர் அவர் அப்படிங்கிற ஸ்பீட் அச்சீவ் பண்ணி ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணுச்சு. இன்வெர்டட் என்ஜினை பொருத்தினதுனால ரொம்பவே பெட்டரான விசிபிலிட்டி கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கம்மியாக இருந்தது. மெயின்டெனன்ஸ் ஆக்சஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகியிருந்தது. BF-109 இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் ரொம்பவே அட்வான்ஸ்டான அதோட ஸ்ட்ரக்சரல் டிசைன். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலேயே ரொம்பவே அட்வான்ஸ்டான ஏரோடைனமிக்ஸை அதில் யூஸ் பண்ணதும் தான். ஸோ BF-109ஓட கிளைம்பிங் பர்ஃபார்மன்ஸ் மற்ற எந்த எதிரிங்க ஏர்கிராஃப்டை விடவும் ரொம்பவே தனித்துவமாகவும் ரொம்பவே சுப்பீரியராகவும் இருந்தது. அதாவது 6000 மீட்டருக்கு மேலே கூட BF-109னால எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் பறக்க முடிஞ்சது. அதுவே அந்த காலகட்டத்தில் இருந்த மற்ற சோவியத் பைலட்ஸ் எல்லாம் ஏரியல் காம்பேட்டில் 6000 மீட்டரை ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் அவங்களோட ஏர்கிராஃப்டை வச்சுக்கிட்டு 6000 மீட்டர் உயரத்தில் பறக்கிறத பற்றி அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாது. BF-109 இவ்வளவு வேகமாகவும் அதே சமயத்தில் இவ்வளவு உயரத்திலையும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பறக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது டைம்லர் பென்ஸ் என்ஜினில் இருந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். இந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் மூலமாக சரியான அளவில் ஃபியூவல் BF-109க்கு போனதுனால BF-109 ரொம்பவே எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்பவே வேகமாகவும் அதே சமயத்தில் பொல்யூஷன் கம்மியாகவும் பறந்தது. இப்படி BF-109ஓட தனித்துவமான டிசைன் மூலமாகவும் பவர்ஃபுல்லான என்ஜின் மூலமாகவும் அதில் இருந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் மூலமாகவும் அதோட பவர் ரொம்பவே அதிகமாக இருந்திருந்தாலும் BF-109ல் இருந்த ஆயுதங்கள் அதோட பவரை பல மடங்கு அதிகமாக்குச்சு. அந்த காலத்தில் இருந்த எல்லா ஃபைட்டர் பிளேன்ஸ்லையுமே மெஷின் கன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமமாக 4 மெஷின் கன் தான் இருக்கும். BF-109ஓட ஆரம்ப கால டிசைன்லேயும் மெஷின் கன்ஸ் தான் இருந்தது. ஆனால் போர் சமயத்தில் அதை இன்னும் வலிமையாக்கிறதுக்காக 2 மெஷின் கன் 2 கேனான்னு சொல்லி அதோட டிசைனை மாற்றினாங்க. அந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஏர்கிராஃப்ட்லேயுமே கேனான் கிடையாது. ஸோ BF-109ஓட ரேஞ்ச் ரொம்பவே பெட்டராக இருந்தது. அட் த சேம் டைம் எதிரிங்களோட ஏர்கிராஃப்டை விட அது ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவாக இருந்தது. இதனாலேயே BF-109 எதிரிங்களால் அவ்வளவு சுலபமாக தோற்கடிக்க முடியல. மெஸ்ஸர்ஷ்மித் BF-109 தான் ஏர்கிராஃப்ட் ஹிஸ்ட்ரியிலேயே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஃபைட்டர் சிங்கிள் சீட் ஏர்கிராஃப்ட்.
மொத்தமாக 33,984 BF-109 ஜெர்மனி ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இந்த BF-109 தான் இரண்டாம் உலகப் போரில் மற்ற எந்த ஏர்கிராஃப்டை விடவும் அதிக ஏரியல் கில்ஸ் ரெக்கார்டை வச்சிருக்கு. அதுக்கு காரணம் BF-109 ஒரு வெரி வெல் டிசைன்டு பிளேன். பைலட் அவருக்கு பின்னாடி இருந்த ஆர்மர் பிளேட்னால பாதுகாக்கப்பட்டார். ஃபியூவல் டேங்க்கும் அதுக்கு பின்னாடி தான் இருந்தது. நிறைய சோவியத் ஏர்கிராஃப்டில் ஃபியூவல் டேங்க் சென்டரில் இருந்ததுனால நிறைய பைலட் டேங்க் வெடிச்சே இறந்து போனாங்க. ஆனால் BF-109ல் டேங்கே வெடித்தாலும் அந்த ஆர்மர் பிளேட் பைலட்டை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் BF-109ல் இருந்த ஆயுதங்களை பார்த்து சோவியத் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா BF-109 அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆயுதங்களும் கேனோனும் எந்த ஒரு சோவியத் ஏர்கிராஃப்ட்லேயுமே கிடையாது. இதனாலேயே நிறைய BF-109 பைலட்ஸ்னால சோவியத் ஏர்கிராஃப்ட்ஸை கில் பண்ண முடிஞ்சது. அதாவது 2 பேர் 300க்கு மேலே எதிரிங்களோட ஏர்கிராஃப்ட்ஸை கில் பண்ணியிருக்காங்க. 13 பேர் 200க்கும் மேலே எதிரிங்களோட ஏர்கிராஃப்ட்ஸை கில் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 105க்கும் மேற்பட்ட பைலட்ஸ் 100 அல்லது அதுக்கும் மேலே எதிரிங்களோட ஏர்கிராஃப்ட்ஸை அழிச்சிருக்காங்க. வேற எந்த ஃபைட்டர் பிளேன் பைலட்டுக்கும் இந்த அளவுக்கு ரெக்கார்ட் கிடையாது. இதையும் தாண்டி BF-109ஓட பவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆப்ரேஷன் பார்பரோஸாவில் ஜெர்மனியோட BF-109 பைலட்ஸ் மொத்தமாக 7,335 கில்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வெறும் 350 BF-109 மட்டும்தான் லாஸ் ஆகிருந்தது. அதாவது காம்பேட்டோட கில் ரேஷியோ 21:1. முதலாக இது போரில் பங்கெடுத்தப்போ இதுதான் ரொம்பவே அட்வான்ஸ்டான ஃபைட்டர் பிளேனாக இருந்தது. ஏன் போர் முடிகிற வரைக்குமே இதுதான் ரொம்பவே அட்வான்ஸ்டான ஃபைட்டர் பிளேனாக இருந்தது. அப்படி இருந்ததுனால தான் BF-109ஓட பைலட்டான எரிக் ஹார்ட்மேனால் இரண்டாம் உலகப் போரோட த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பைலட்டாக இருக்க முடிஞ்சது. ஏன் இரண்டாம் உலகப் போரில் அதிக ஏர்கிராஃப்ட் அழித்ததும் இதே எரிக் ஹார்ட்மேன் தான். மொத்தம் 352 கில். அமெரிக்காவோட டாப் 10 பைலட்ஸோட ஒட்டுமொத்த கில்லே 325 தான். ஆனால் எரிக் ஹார்ட்மேன் அப்படிங்கிற தனி மனுஷனோட கில்ஸ் அதை விட அதிகம். இரண்டாம் உலகப் போரில் அதிக ஏர்கிராஃப்ட் அழிச்சதில் மொதல் 3 இடத்துல இருக்கிறது BF-109ஓட பைலட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் 352 கில் பண்ண எரிக் ஹார்ட்மேன் தன்னோட ஹிஸ்ட்ரியிலேயே 16 தடவை BF-109 கிராஷ் லேண்ட் பண்ணியிருக்காரு. மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னாலேயோ இல்லை எதிரிங்க ஏற்படுத்தின டேமேஜ்னாலேயோ. ஆனால் ஒரு தடவை கூட எதிரிங்களோட டைரக்ட் அட்டாக்னால அவரோட BF-109 ஷார்ட் ஆனதே கிடையாது. அந்த அளவுக்கு BF-109ம் சரி எரிக் ஹார்ட்மேனும் சரி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இரண்டாம் உலகப் போரில் அதிக ஏர்கிராஃப்டை கில் பண்ண பைலட்ஸில் நிறைய பேர் BF-109ஓட பைலட்ஸாக தான் இருந்திருக்காங்க. இப்படி வேற எந்த ஒரு ஏர்கிராஃப்டையும் BF-109ஓட ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான அழிவை இந்த BF-109 ஏற்படுத்தியிருக்கு. அதிக வெற்றிகளுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு ஆணி இருக்கு. இப்போ இந்த ஆணியை சுத்தியல் வச்சு அடிச்சா என்ன ஆகும்? ஆணி உள்ள இறங்கும், கரெக்டா? ஆனா இதுவே சுத்தியலுக்கு பதில் நம்ம ஒரு கிளாஸ் பாட்டில் வச்சு அடிச்சா என்ன ஆகுன்றது இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த கிளாஸ் பாட்டில் வச்சு நான் இந்த ஆணி அடிக்க போறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? இந்த கிளாஸ் உடையலன்னு. ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த கிளாஸ்ல நான் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே இந்த எம்டி கிளாஸ் பாட்டில் அடிச்சா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் கான்செப்ட் தான் வந்து பாஸ்கல் லா. இந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குற இந்த பைக்கு காரில் இருக்கிற டிஸ்பிளேக்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி சயின்ஸ் கான்செப்ட்ஸை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ப்ராக்டிக்கலாகவும் புரிஞ்சு கற்றுக்கணும் அப்படின்னா வரப்போகிற சண்டே நாங்கள் ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.